மேம்பாட்டு நிறுவனம் அகில இந்திய அளவில் நடத்தும் சாராஸ் விற்பனை கண்காட்சி 2017 மார்ச் 9 தேதியிலிருந்து 21 வரை YMCA மைதானம், ராயப்பேட்டை. இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் தயாரிக்கப்பட்ட கலை மற்றும் கைவினை பொருட்கள், ஜவுளி பொருட்கள், சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத பொருட்கள், செயற்கை ஆபரணங்கள், உணவு வகைகள் என பல பொருட்கள் விற்பனைக்கு உள்ளன. அனுமதி இலவசம். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் அகில இந்திய அளவில் நடத்தும் சாராஸ் விற்பனை கண்காட்சி 2017 மார்ச் 9 தேதியிலிருந்து 21 வரை YMCA மைதானம், ராயப்பேட்டை. இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் தயாரிக்கப்பட்ட கலை மற்றும் கைவினை பொருட்கள், ஜவுளி பொருட்கள், சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத பொருட்கள், செயற்கை ஆபரணங்கள், உணவு வகைகள் என பல பொருட்கள் விற்பனைக்கு உள்ளன. அனுமதி இலவசம். பொதிகை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஸ்டார் நைட் நிகழ்ச்சியில நம்மளோட சேர்ந்து கலந்துரையாட போற அந்த ஒரு ஸ்டார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஃபினட்டா இவர் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கோங்க. நிறைய டிவி ஷோஸ்ல நம்ம வந்து இவரை பார்த்திருப்போம். அது மட்டும் கிடையாது, சின்ன திரையில இருந்து பிக் ஸ்கிரீனுக்கு போய் சாதிச்சவங்க வந்து ரொம்ப சில பேர் மட்டும்தான். அதுல நிச்சயமா இவரும் ஒருத்தர். எஸ், இட்ஸ் none other than யுதன் பாலாஜி. வணக்கம் யுதன் பாலாஜி. ஹாப்பி டு ஹேவ் யூ இன் மை ஷோ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னுடைய ஷோல வந்து உங்களை மீட் பண்றதுல. ஸோ பொதிகைக்கும் உங்களுக்கும் வந்து நிறைய சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா உங்களுடைய முதல் படம் வந்து பொதிகையில தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஷோ பண்ணீங்க அப்படின்னு. நான் ஃபர்ஸ்ட் ஹீரோ ஆனதுன்னு முதல் இன்டர்வியூ வந்து இதே பொதிகை சேனல்ல தான் வந்து அமேசிங் காதல் சொல்ல வந்தேன். பாத்தீங்களா, ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு மூவி நடிச்சிருந்தீங்க, அதுவும் அழகான பாடல்களோட. அண்ட் அதனுடைய முதல் இன்டர்வியூ வந்து பொதிகை டிவிலேயே பண்ணிருக்கீங்க. ஐ எம் சோ ஹாப்பி அபவுட் இட். நீங்க வந்து படிக்கும் போதே நினைச்சீங்களா நம்ம வந்து ஒரு நடிகன் ஆயிடுவோம் அப்படின்லாம்? ரொம்ப குழந்தையா இருக்கும் போதே நான் தான் சொல்லியிருந்தேன் அப்படியா ஆகணும் அப்படின்ட்டு. அப்பவே சூப்பர் ஸ்டார் மாதிரிலாம் கோட்டு போட்டுட்டு இப்படி இப்படி இப்படின்றது எல்லா சிலம்பும் செஞ்சிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்படி உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது? இல்லை, நான் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆஃபீஸாக ஏறுவேன், ஃபோட்டோஸ் கொடுப்பேன், எங்கெங்கெல்லாம் ஆடிஷன் நடக்குதோ போய் அட்டன் பண்ணுவேன். ஓகே. அதுவும் என்ன ஆடிஷன் பார்த்தீங்கன்னா, படத்துக்கு கூட கிடையாது, சீரியலுக்கு, டிவிக்கு சைடில் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து ஆடிஷன் கொடுத்துருக்கேன். எதுக்குமே கிளிக் ஆனதில்லை. அண்ட் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் பண்ணும்போது டிவி சைட்டில் இருந்து சீஃப் கெஸ்ட் அவங்கெல்லாம் வந்தபோது அவங்க பார்த்து என்ன ஆடிஷன் கூப்பிட்டு, அண்ட் தென் இது டிவிஸில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிட்டு, அப்புறம் திருப்பி மூவிஸில் அதே டைரக்டர் மூவி பண்ணும்போது மூவியில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அண்ட் தென் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து பூபதி பாண்டியன் சார் அவரோட மூவியில். ஓகே, ஃபைன். அதை பற்றிலாம் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம், இன்னும் நிறைய விஷயம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுடைய படத்துல இருந்து ஒரு கிளிப்பிங் இப்போ பார்க்கலாம். எப்படியோ காலேஜ் வந்தாச்சு, இனிமே படிக்க வேண்டியது இல்ல. என்னமோ இதுக்கு முன்னாடி படிச்ச மாதிரியே சொல்ற. நீ பிட் அடிக்கல? டேய், யாரா பிட் அடிச்சா? நீதான்டா. நானடா அடிச்சேன். டேய், வேணாம்டா, வீசாதடா. ஓடி இந்த பக்கம் திரும்பி வந்த.
அமேசிங். இன்னைக்கு நம்ம ஸ்டார் நைட் ஷோல நிறைய விஷயம் வந்து உங்களை பத்தி பேச போறோம். நான் மட்டும் உங்களை கேள்வி கேட்க போறது இல்ல, பொதிகை டிவி ஆடியன்ஸும் வந்து உங்களை நிறைய கேள்வி கேட்க போறாங்க. சோ ஆடியன்ஸ், நீங்க வந்து உங்களுடைய யுதன் பாலாஜி, உங்களுடைய ஃபேவரட்டான ஆக்டர், அவருக்கு நீங்க ஏதாவது क्वेश्चन கேட்கணும் அப்படின்னா திரையில தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. சென்னை நேயர்கள் 64628270, வெளியூர் நேயர்கள் 04417077, கைபேசி எண்கள் 9449011011, 9449101021, வெளிநாட்டு நேயர்கள் 009144253970. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஆடிஷன்ஸ்ல வந்து செலக்ட் ஆனீங்க. இந்த விஷயம் வந்து உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல, பட் ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ் திங். அதாவது ஒரு சில ஆக்டருக்கு மட்டும்தான் வந்து இந்த ஒரு விஷயம் அமையும். என்னன்னா, முதல்ல எடுத்தவொடனே நீங்க வந்து ஒரு ஸ்கூல் பையனா தான் எங்க எல்லாருக்கும் தெரியும், ஸ்கூல் போயிட்டு இருக்க ஒரு ஜோவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூலே வந்து பிக் ஸ்கிரீன்ல நாங்க பார்த்தோம், ஸ்கூல் போற இன்னொரு ஜோவா. காதல் சொல்ல வந்து என்ன பாத்தீங்கன்னா காலேஜ் போற ஒரு பையனா வந்து எங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீங்க உங்களுடைய ரிலீஸ் ஆக போற நகர்வலம் படத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு வேலை பண்ற ஒரு பையன். சோ உங்களை ஸ்கூல்லயும் நாங்க பார்த்தாச்சு, காலேஜ்லயும் நாங்க பார்த்தாச்சு, அடுத்ததான் வந்து வேலை பண்ற மாதிரி ஒரு பையனா பார்க்க போறோம். இது இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட யாராவது சொல்லியிருக்காங்க? அது எப்படி உங்களுக்கு படம்லாம் வந்து பிளான் பண்ணி பண்ணீங்களா? இல்ல, பிளான்ல இல்ல, அமைஞ்சிருக்கு. அப்படிதான் வரணும்னு பேட்ல எழுதி இருக்கு. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க செலக்ட் ஆகி கேமரா முன்னாடி போய் நடிக்கும் போது அந்த ஒரு ஃபீல் எப்படி இருந்தது? How did you feel? நான் ஃபர்ஸ்ட் வந்து கேமரா முன்னாடி ஒன்று பண்றேன்ற ஃபீலே எனக்கு வரல. அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு கொஞ்சம் சில ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க, இப்படிதான் இருக்கும் கேமரா முன்னாடி. அண்ட் ப்ளஸ் நான் டான்ஸ் நிறைய பண்ணிட்டு இருப்பேன் ஸ்டேஜஸ்ல ஏறி. ஸோ ஆடியன்ஸை பார்த்து தான் டான்ஸ் பண்ணுவோம், அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்காது. முன்னாடி ஒரு விஷயம் நமக்கு முன்னாடி இருந்து நம்மளை கேப்சர் பண்ணிட்டு பயம் எதுவுமே இருக்காது, ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம தான் பண்ணேன். ஸோ எனக்கு அது தோணலை. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நான் பண்ணும் போது 8 பேர் எங்க கூட, அந்த 8 பேர்ல நான் தனியா தெரியணுமே, என்ன பண்றது தெரியாம கொஞ்சம் ஆர்வக்கோளாரா சில விஷயங்கள் பண்ணுவேன், ரொம்ப சுட்டித்தனமா. அண்ட் அந்த விஷயம் தான் கிளிக் ஆயிடுச்சு, எல்லாருக்குமே ரொம்ப என்ன பிடிக்க ஆரம்பிச்சு. ஓகே. சோ அந்த ஜோவா வந்து மனசுல நின்னுட்டீங்க இல்லையா? என்ன மாதிரியான ஹோம்வொர்க்லாம் பண்ணீங்க? இன்னைக்கு நிறைய பட்டிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் கூட ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட் தான். சோ ஐ வில் டேக் த சஜஷன்ஸ் ஃப்ரம் யூ. ஐ cannot say it as advice. ஏன்னா இந்த காலத்துல அட்வைஸ் யாருக்கும் பிடிக்காது இல்ல. அவ்வளவு குடுக்குற அளவுக்கு நானும் வயசானவர்லாம் இல்ல, நானும் கொஞ்சம் அப்படி கன்சிடர் பண்ணுங்க. இல்ல, பெருசா ஹோம்வொர்க்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆக்டிங் என்னன்னா நேச்சுரலா பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் நாங்க லேர்ன் பண்ணிக்கிட்டது, முதல்ல இருக்கிற விஷயத்த நேச்சுரலா பண்ணணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நம்ம அதை நேச்சுரலா பண்ணதுக்கு அப்புறம் அதை வெரைட்டியா பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே. So this is how I experienced. இது நான் கரெக்ட்டா தப்பான்னு கூட எனக்கு தெரியாது, இது நான் ட்ரை பண்ணேன். that's your success formula அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பட்டாளம், அதாவது ஸ்மால் ஸ்கிரீன்ல நம்ம டெய்லி நடிக்கிறது வேற. ஏன்னா உங்க ஏஜ் குரூப்லயே உங்களுக்கு ஃபுல் கோஆர்டிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க, பயங்கர ஜாலியா. நீங்க இன்ஃபேக்ட் ஸ்கூல் போற மாதிரி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க ஸ்மால் ஸ்கிரீன்ல நடிச்சிருந்தப்போ. அண்ட் திஸ் பட்டாளம் மூவி, how did it happen and உங்களுக்கு எப்படி இருந்தது? உண்மையா சொல்லணும்னா, நான் கனாக்கணும் காலங்கள் அந்த டிவி சீரியல் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து படிக்க போனோம், ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தேன். ஆமா, எனக்கு வேணாம் அப்படின்ட்டு ஐடியா தான் இருந்தது ஆக்சுவலா. அதுதான். ஆனா அதே அந்த டைரக்டருக்கு வந்து என்னோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். சோ அவர் மூவி கிரியேட் பண்ணும்போது முதல்ல எழுதின கேரக்டர் என்னோட ஜெரி கேரக்டர் தான். ஃபர்ஸ்ட் அந்த கதையில என்ன வச்சுதான் கதையே கிரியேட் பண்ணிருக்காரு. அந்த கிளைமேக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சீனாவே எழுதிருக்காரு. இது எனக்கு தெரியாது. என்ன வச்சு டிசைன் பண்ணி ஒரு கோர்வையா படம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கூப்பிட்டு சொல்றது, நீ படம் பண்ணணும் சார், எனக்கு வேணாம் சார், வேற யாருக்காவது கொடுங்க சார், எனக்கு நான் படிக்க போறேன் சார். இல்ல நீ பண்ணுடா, இது உனக்கு கிடைக்கும், நல்லா இருக்கும். ரொம்ப லவ் பண்ணி நீங்க வந்து சினிமாக்கு வந்தீங்க. ஊர்பட்ட ஆடிஷன்லாம் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் ஏன் படிக்க போறேன்னு யோசிச்சீங்க? ஃபேமிலில வந்துட்டு பெருசா வந்து பயம். ஆமா, இது விடவே கூடாது அப்படின்னு புடிச்சு வச்சிருந்தாங்க. சரி, அவங்க சாட்டிஸ்பாக்சனுக்காக படிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு படிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க. பட் வந்து கலை தாய் வந்து உங்களை விடல, கெட்டியா புடிச்சு வச்சுக்கிட்டாங்க கலை தாய். அதனாலதான். ஆல்ரைட். சோ இப்ப அதே படத்துல இருந்து, நீங்க நடிச்ச படத்துல இருந்து இப்போ ஒரு சூப்பரான கிளிப்பிங் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம். உனக்கு அறிவில்ல? ஏங்க, அன்னைக்கு நான் ஐ லவ் யூ சொல்ல தாங்க வந்தேன். அக்கான்னு சொன்னேன்ல. நான் ஐ லவ் யூ தாங்க சொல்ல வந்தேன். அவங்க தான் அக்கான்னு சொல்ல சொன்னாங்க. அக்கான்னு சொன்னேன்ல? ஆமாங்க, சொன்னேன். லவ் பண்ற பொண்ணு ஆசைப்பட்டு கேட்டா அதை செய்ய வேண்டியது ஒரு லவ்வரோட கடமை. எப்படிதான் அப்படி எல்லாம் பேசுறாங்களோ? ஹலோ, இதே ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட ஐ லவ் யூ சொன்னா என்னைக்காச்சும் அண்ணனா தம்பியா நானு சொல்லிருக்கோமா? அடுத்த நிமிஷமே ஐ லவ் யூ சொல்றது இல்ல. அந்த மனப்பக்கமே உங்களுக்கு இல்ல. என்னதான் இருந்தாலும் அவன் அக்கான்னு சொன்னது தப்புடா. ஏங்க, உங்களை லவ் பண்ற மகேஷ் உங்களை எப்படிங்க கூப்பிடுவான்?
சொல்லுங்க எப்படிங்க கூப்பிடுவான் சொல்லுங்க. வாமா போமான்னு கூப்பிடுவா. நான் பாக்கா போக்கான்னு கூப்பிட்டேன். அப்பனா இனிமே சந்தியானே கூப்பிடுறேன். என்னது? இனிமே சந்தியானே கூப்பிடுறேன். ஏய் வாடி போலாம். இதெல்லாம் பேசவே முடியாது. வாங்கடா வாங்க. ஏண்டா பிரபு, நீ காலேஜுக்கு படிக்க வரியா இல்ல பொறுக்க வரியா? இல்ல சார். என்ன இல்ல சார் சொல்ல சார். ஒழுக்கமா இருக்க மாட்டீங்களா? இன்னொரு முறை இந்த பொண்ணு கிட்ட கலாட்டா பண்ற வேலை வச்சுக்கிட்டீங்க, காலேஜ்ல இருக்க மாட்டீங்க. நீ போமா, நான் சார் பாக்குறேன். டச் பண்ணி பேசாதீங்க சார். என்னது? சின்சியர் லவ் சார். நீ போமா. ஏண்டா அந்த பொண்ணு தான் பிடிக்கல சொல்றல, பின்ன எதுக்குடா அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ற? நாங்க கூட தான் படிக்கிறோம். நீங்க டார்ச்சர் பண்ணல சார். டேய் முடியாதுன்னா விட்டுற வேண்டியதுதானடா. சார் என்ன காயற வரைக்கும் கடுகு வெயிட் பண்ணி தான் ஆகணும். காடு காலியா இருந்தா கஞ்சா செடி வளர்த்துருவியோ? அவன் லவ் கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க சார். நீ அவனுக்கு என்ன வேலை பாக்குறன்னு தெரியுதாடா உனக்கு? இந்த வர்றா, இனிமே அவன் தப்பு பண்ணா கூட ஓன் டிசியை தான் கிழிப்பேன். போடா. டேய் நீ இந்த பக்கம் போ, நீ அந்த பக்கம் போ. சேர்த்து உங்களை பட்டால முடியா ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸ் சீனா எழுதிருந்தாங்களா? நீங்க கேக்கலையா சார் என்ன கொல்லாதீங்க சார், ஏன் சார் என்ன கொல்றீங்க? இல்ல அது எனக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இருக்குன்றது தெரியாது ஃபர்ஸ்ட். ஓகே. சோ அதை வச்சு தான் கதையை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க பண்ணணும்டா, இது நல்லா இருக்கும், உனக்கு கிளிக் ஆகும். இல்லை சார். அப்புறம் அவர் என்ன ரிக்வஸ்ட் பண்ணி சொன்னேன், இல்லடா இதை நான் வேற யாரையாவது வச்சு பண்ண வைக்க முடியும், பட் நான் உன்னை நினைச்சு இது பண்ணதுனால இது நீ கொடுத்தா லைவா இருக்கும், ஸோ இது பண்ணு கண்டிப்பா நான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் அவர் கொடுத்தான்னு. எனக்கு பிரச்சனையே வீடு தான், காம்ப்ரமைஸ் பண்ணோன்னு. அண்ட் தென் அவர் பேச டைரக்டர் லிங்குசாமி சார் அப்பா கிட்டலாம் பேசி அதுக்கப்புறம் தான் வந்து திருப்பி உள்ள என்ட்ரானு. சமாயா. ஓகே சரி, ஓகே பட்டாளம் விட்டுருங்க, ஏன்னா அது வந்து ஒரு நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து நடிச்சிங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் காதல் சொல்ல வந்தேன்ல வந்து ஒரு ஹீரோவா வந்து நீங்க இன்ட்ரோடியூஸ் ஆனீங்க, உங்களுடைய டெபியூ மூவி. எல்லாருக்குமே வந்து டெபியூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அது ரொம்ப எமோஷனலி அட்டாச்ட், க்ளோஸ் டு ஹார்ட் இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது? காதல் சொல்ல வந்தேன்ல நீங்க தான் ஹீரோ அப்படின்னு அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது? இல்லை அது பெரிய காமெடி தான். இது வரைக்கும் நான் எங்கேயுமே ஷேர் பண்ணாத ஒரு விஷயம். ஓகே. நான் வந்து ஒரு நார்மல் பையன் தான் ஆக்சுவலி. பெரிய வீட்டு பையன், பெரிய செலிபிரிட்டி அதெல்லாம் கிடையாது. அப்பா ப்ரொடியூசர், அப்பா ஆக்டர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நார்மல் நார்த் மெட்ராஸில் இருக்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையன் தான். எனக்கு ஃபோன் வருது. ஃபோன் பண்ணி இது மாதிரி டைரக்டர் வந்து, நான் டைரக்டர் பூபதி பாண்டியன் பேசுகிறேன்ப்பா, உனக்கு வந்து ஹீரோவாக வாய்ப்பு தரோம் வாங்க அப்படின்னு. யாரா அவன் என்ன கலாய்க்கிறேன் அப்படின்னு கலாய்ச்சா பார்த்து யாரும் என்ன கலாய்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தா அவர் சீரியஸாகவே பேசுறாரு. மேனேஜர் வச்சு பேசினார், எல்லாம் பேசணும். சார் இல்லை சார், ஆனால் பூபதி பாண்டியன் சார் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் நார்மல் யார் எந்த டைரக்டர்லாம் சொல்றாரு. திருவிழா ஆமாம் அந்த படத்தில் சார் செம்ம படம் சார், ஆனால் நீங்கள் தானே, நீங்கள் யாரோ அவர் பேரை சொல்லி ஏமாத்துறீங்கன்ற. அவங்க வந்து நீ நேரில் வா, வந்து ஆஃபீஸில் என்ன மீட் பண்ணு. பார்த்ததுக்கு அப்புறம் கதை சொன்னாங்க, எல்லாம் ஓகே படம் பண்ணலாம் அப்படின்ட்டு போனேன். மியூசிக்லாம் கம்போஸ் ஆயிடுச்சு கேளு அப்படின்னு. மியூசிக் உட்காந்து கேட்குறேன். ஃபர்ஸ்ட் ஓஷலா டியூன் தான். அப்போ வந்து மியூசிக்ல வந்து ஓஷலா மட்டும் வாய்ஸ் இருக்கு, மற்றதெல்லாம் டியூன் மட்டும் தான் இருக்கு. நான் கேட்கும்போது இது யுவன் சார் வாய்ஸ் தானே? ஆமா யுவன் தான். அப்படியா, சூப்பருங்க. யுவன் சார் பிக் ஃபேன். நான் வந்து கேட்குறேன், ஓ செம்ம, யுவன் சார்லாம் பாடியிருக்காரு. ஒரு சாங் அன்புள்ள சந்தியா வந்து யுவன் சார் வாய்ஸ்ல நான் கேட்டேன். எல்லாரும் கார்த்திக் சார் வாய்ஸ்ல கேட்டேன். யுவன் சார் வாய்ஸ்ல அன்புள்ள சந்தியா மட்டும் பாடிட்டு அதுக்கப்புறம் நன்னு அப்படின்ட்டு இருக்கும். ஃபுல்லா அப்படிதான் பாடிப்பாரு. செம்மையா இருந்தது கேட்க. இதுவும் யுவன் சார் தானா? ஆமா 2 சாங் யுவன் சார் தான். 2 சாங் யுவன் சார் செம்மாங்க. அப்புறம் யோசிங்க, யுவன் சார் வாய்ஸ்ல நான் ஹீரோவா? அப்பா இது கனவு மாதிரி இருக்கு. கிட்னிலாம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு முடிச்சுட்டு போகும்போது, மியூசிக் டைரக்டர் யாரு? சின்ன பையனா அப்படின்னு. மியூசிக் டைரக்டர் யுவன் சார் தான் பண்ணுன்னு. எனக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் பேச்சே இல்லை. யுவன் மியூசிக்ல நான் படம் பண்றேன்னா இல்ல, இது ட்ரீம் மாதிரி இருக்கு. அமேசிங். Cloud9 ஃபீல். I completely understand that. இப்போ ஒரு காலர் லைன்ல ரெடியா இருக்காங்க. யார் எங்க இருந்துன்னு பார்க்கலாம். ஹலோ, லைன்ல இருக்கீங்க, சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ ஹலோ. டிவி வால்யூம், டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. ரகுமான் பேசுறேன், மேடாவத்துல இருந்து. ரஹ்மான் சார் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மேடாவத்துல இருந்து ரகுமான் பேசுறேன். எஸ் நீங்க பேசுறீங்க, நீங்க பேசுறது எனக்கு நல்லா கேக்குது. நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க யுதன் பாலாஜி கிட்ட? ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். ஹலோ வணக்கம் ரஹ்மான். உங்க படம் உங்களுடைய சிக்னல் வந்து சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க இருக்கிற ஏரியால உங்களுடைய நெட்வொர்க் ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அடுத்த வாட்டி கால் பண்ணும்போது இல்ல, கேக்குதுங்களா உங்களுக்கு நான் பேசுறது?
ஹலோ. டிவி வால்யூமை ஃபுல்லா ரெடியூஸ் பண்ணிட்டு இத இப்போ டிவி பாக்குற நேயர்களுக்கும் இட்ஸ் ரெக்வெஸ்ட் ஃப்ரம் மை சைடு. உங்களுடைய டிவி வால்யூம் சொல்லுங்க கேளுங்க. ஓகே ஓகே சொல்லுங்க ராமன். என்னங்க? இதுதான் பிரச்சனை ஆக்சுவலி காலர்ஸ் கிட்ட. ஒரு எக்ஸைட்மெண்ட்ல கால் பண்றீங்க, ஆனா நீங்க பேசுறது நல்லா கேட்கணும்னா உங்களுடைய டிவி வால்யூமை கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணிட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. டிவி பார்த்துட்டு பேசுனீங்கன்னா தொடர்பு வந்து துண்டிக்கப்படும். தேங்க்யூ வெரி மச் ரஹ்மான் சார் ஃபார் காலிங். தொடர்ந்து வந்து அடுத்த வாட்டி கால் பண்ணும்போது ப்ளீஸ் டூ ஃபாலோ த ரூல்ஸ். ஓகே. ஸோ எஸ், காதல் சொல்ல வந்து அந்த Cloud9 ஃபீல்ட்ல வந்து இருந்தீங்க இல்லையா? அதுக்கப்புறம் நான் நம்பவே இல்லை உண்மையிலே. இதெல்லாம் நான் கனவு தான் காண்றேன், நடக்க நான் ஷூட் போறேன், ஷூட் நடிக்கிறேன், இதெல்லாம் நம்பவே முடியல. எங்க இருக்கிறேன் நான், என்ன நடக்குது எனக்கு அப்படின்ற ஃபீல்லே தான் நான் படம் பண்ணேன். நான் பண்ணும் போது எனக்கு என்னன்னா ஆக்சுவலி படம் பண்றோம் அப்படிலாம் இருக்காது. எனக்கு ஏதாவது கொடுத்துட்டா அது லைவா பண்ணணும்ன்றது எனக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ அதை நான் பண்ணும்போது அது ரொம்ப பிடிக்கும் டைரக்டர்ஸருக்கு. அவர் அதான் சொல்றாரு, எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நல்லா பண்றடா, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு அவங்க எல்லாம் என்கரேஜ் பண்ண தான் இந்த படம் நல்லா பண்ண முடியும். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா பண்ண முடிஞ்சது. உங்களுடைய காதல் சொல்ல வந்தேன் படத்துல உங்களுடைய ஃபேவரட்டான சாங்னா என்ன சொல்லுங்க? என்னோட ஃபேவரட் சாங் வந்து ஓஷலா. ஓஷலா தான். எதனால? வை ஃபர்ஸ்ட் கேட்ட சாங் அதுதான், யுவன் சார் வாய்ஸ்ல. ஃபர்ஸ்ட் ஹிட்னு வாங்கல இந்த மனசுல நிக்கும்ட்டு. நான் எல்லாரும் வெளியில வந்து கேட்டிருப்பாங்க, நான் ஃபர்ஸ்ட் கேட்ட அந்த மியூசிக் அதுவும் ரா மியூசிக்ல கேட்டேன். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். செகண்ட் வந்து என்ன ஆகிறேன், மூணாவது அன்புள்ள சந்தியா. எனக்கு வந்து என்ன ஆகிறேன் தான் வந்து ரொம்ப ஃபேவரட்டான சாங். இப்போ உங்களுடைய படத்துல இருந்து ஒரு பாடல் பார்க்கலாம். அண்ணா நீங்க இவ்வளவு சின்சியரா இருக்கீங்கன்னா நானே போய் கேட்டு வந்துறேன். நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. அண்ணா ஒரு ஜூஸ். அப்புறம் கூட வேடா சொன்னியாடா? சொல்லுடா, என்னடா சொன்னா? அவங்க வேற யாரையோ லவ் பண்றாங்க. வேற யாரையோவா? யாரடா கேக்குறேன்ல, சொல்லுடா. அதெல்லாம் உங்க பர்சனல் மேட்டர், நான் எப்படிங்க கேட்க முடியும்? சரி விடுறா, நானே கேட்டுக்கிறேன். கேட்காதீங்க. ஏன்டா? அவங்க என்னதான் லவ் பண்றாங்களா? பொய் சொல்றியா? இருடா, சந்தியா கிட்டே சொல்றேன். நீ போய் சொல்லு அவ இல்லன்னு போ. ஆனா நான் அவளை லவ் பண்றேன்னு சொல்லு. ஒரு ஜூனியர் நீ சீனியரை பார்த்து மாமா வேலை பார்க்க சொல்றியா? ஏன் நான் உனக்கு மச்சான் வேலை பார்க்கும்போது நீ எனக்கு மாமா வேலை பார்க்க மாட்டியா? போய் சொல்றா. சொல்றேன்டா. இவன்கிட்ட நீ என்ன சொன்ன? சொல்லு. சொல்றா, இவன்கிட்ட சொன்னியா நீ என்ன லவ் பண்றேன்னு? சொல்றா, கேக்குறல, சொல்லு. சொடக்கு போட்டு சொன்னேல, இப்ப சொல்றா. ஆமாடா. ஏன் அப்படி சொன்ன? சொல்றா. எதுக்கு அப்படி சொன்ன? ஏன் அப்படி சொன்ன? சொல்றா. ஏன் அப்படி சொன்ன? கேக்குறல, சொல்லு. ஏன் அப்படி சொன்ன? சொல்லு. உங்களை லவ் பண்றேன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட சொல்ல சொன்னாங்க. யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தான் நான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னேன். சாரி பிரபு. ரொம்ப வித்தியாசமான ஒரு ப்ரொபோசலா இருக்கு. சாரி, ஆக்சுவலி நீங்க சாங் போடுறாங்கன்னு சொல்லிட்டீங்க. இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன், நான் ரிக்வெஸ்ட் பண்ணனால இப்போ நீங்க சொல்லி இதை மாத்தி போட்டாங்க. உங்களுக்கு துரோகம் செலுத்தேன். பரவாயில்ல. இப்போ ஒரு காலர் வந்து லைன்ல ரெடியா இருக்காங்க. யார் எங்க இருந்து பார்க்கலாம். ஹலோ ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க, டிவி பார்க்காம பேசுங்க. ஹலோ ஹலோ ராஜேஷ். ஹாய் ஹாய், வெரி குட் ஈவினிங். சோ உங்களுடைய கேள்வி யுதன் பாலாஜி கிட்ட என்ன அப்படிங்கறத நீங்களே டைரக்டா கேட்கலாம். பாலாஜி சார், குட் ஈவினிங். ஹாய் ஹாய் ராஜேஷ். ராஜேஷா? யா, ஹவ் ஆர் யூ மிஸ்டர் பாலாஜி சார்? நல்லா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து ராஜேஷ் பேசுறேன். நீங்க சில படங்கள் தான் பண்ணியிருந்தாலும் நான் உங்களுக்கு ரொம்ப ஃபேன். ஏன்னா அன்புள்ள சந்தியா சாங் இருக்குல்ல, அதுக்காகவே உங்களோட நம்பவே நான் எத்தனை டைம் பார்த்திருக்கேன் தெரியுமா? ஒரு டைம், 2 டைம் இல்ல, 45 டைம்ஸ் பார்த்திருக்கேன். எவ்வளவு பெரிய ஹீரோஸ் நடிச்சிருந்தாலும் அந்த படத்துக்கு நீங்க தான் கரெக்டா சூட் ஆயிருக்கீங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ. ஏன்னா அந்த காலேஜ் லைஃப் என்னமோ நம்மளே அந்த படத்துல நடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. சோ இன்னும் நிறைய மூவிஸ் எக்ஸ்பெக்ட் பண்றோம். தேங்க்ஸ். கண்டிப்பா இந்த வருஷம் வரும். கண்டினியூஸா நடிச்சே இருங்க. தயவு செஞ்சு இந்த ஃபீல்ட் விட்டு ஒதுங்கிடாதீங்க. திரும்ப படிக்க போறேன்னு சொல்லி. இல்ல இதுக்கு மேல படிக்க முடியாதுங்க. கண்டிப்பா ஃபுல்லா நடிக்கலாம்.
தேங்க்யூ சரி, தேங்க்யூ எந்த வெரி வயசுல மச் படிக்கலாம். உங்க பட்டாளம் படம் பாத்திருக்கேன், பட் அது நீங்க குரூப்பா இருந்ததுனால அவ்வளவா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஓகே, ஆனா காதல் சொல்ல வந்தேன் வந்து உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட் இல்லையா? ரொம்ப தேங்க்ஸ் ஆனா ராஜேஷ். காதல் சொல்ல வந்து இந்த படத்துல மட்டும் ஹீரோ எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டீங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ ரொம்ப மச். தேங்க்ஸ். விஷ் ஆல் தி பெஸ்ட், டூ வெல். தேங்க்யூ ஸோ மச். அமேசிங், தேங்க்யூ வெரி மச் ராஜேஷ். இப்போ அடுத்ததா வந்து யுதனோட நெக்ஸ்ட் படம் நகர்வலம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தையும் பாருங்க, அதுலயும் இன்னும் நிறைய சூப்பரான பாடல்கள் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பட் இப்போ யுதன் பாலாஜி நடிச்ச ஒரு படத்துல இருந்து பாடல்கள் நம்ம பார்க்க போறோம், பார்க்கலாம். நீ நினைச்சது நடந்துருச்சுடா பிரபு. சொல்லு. என்ன 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 ஆகிறேன், மெல்ல மெல்ல விண்ணில் போகிறேன், தொட்டு பிடித்திடும் தூரத்தில் பறக்கிறேன், நீலவை பிடிக்கிறேன், காதல் சீலை ஒன்று நெஞ்சம் செய்ததே, கண்ணை திறந்திடும் நேரம் வந்ததே, கத்தும் கடலலை அமைதியானதே, வெட்ட வெளியினில் கால்கள் நீந்துதே, என்ன 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 ஆகிறேன், மெல்ல மெல்ல விண்ணில் போகிறேன். பார்வையில் உந்தன் யோசனை புரிந்து சேவையாவும் செய்வே, உயிருக்குள் ஒரு நூலினை கோர்த்து உன்னை அங்கு நெய்வே, மண்ணில் ஏது சுகம் பெண்ணை உந்தன் முகம், உன்னிடத்தில் என்ன கேட்கிறேன், உன் காதல் போதுமே என் ஜென்மம் தீருமே. ஓகே, இது வந்து எனக்கு ஃபேவரட்டான ஒரு சாங் வந்து நம்ம இப்போ பார்த்தாச்சு. எனக்கு இந்த என்ன என்ன ஆகிறேன், எனக்கு பிடிச்ச சீன் ஒன்று போட்டாச்சு, ஆமா. உங்களுக்கு பிடிச்ச சாங் ஒன்று போட்டாச்சு. ஸோ எஸ், ரெண்டும் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. நீங்க ராஜேஷ் பேசினதை கேட்டீங்களா? அந்த பாட்டு நான் எத்தனை வாட்டி பார்த்திருக்கேன் தெரியுமா? 40 டைம்ஸ் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். ஐ திங்க் ராஜேஷ் வெரி ஹாப்பி. ஆமா, அப்படியே பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ல இருந்து சொன்னாரு, எனக்கு எவ்வளவு பிடிக்க தெரியுமா அப்படின்னா. இப்போ அடுத்த காலர் வந்து லைன்ல ரெடியா இருக்காங்க, யார் எங்க இருந்து பார்க்கலாம். ஹலோ ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க, டிவி பார்க்காம பேசுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம் சார். ஹலோ வணக்கம், நீங்க பேசுறது கேக்குது. கரூர் மாவட்டம் திருத்தலையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க பெருமாள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓகே, உங்களுடைய கேள்வி யுதன் பாலாஜி கிட்ட என்ன கேள்வி கேட்க போறீங்க? கேளுங்க. இல்ல, அவர் படம்லாம் பார்த்திருக்கேன் மேடம், நல்லா இருக்கும். ஆஹா, நீங்க அவர்கிட்டயே பேசலாம் டைரக்டா. ஹலோ பெருமாள், சொல்லுங்க பெருமாள். ஹலோ வணக்கம் சார். ரீசெண்டா என்ன படம் சார் பண்ணீங்க? இப்போ நகர்வலம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், இன்னும் ஒரு 2 monthsல ரிலீஸ் ஆக போகுது. ஆமா, நகர்வலம். இப்போ கிளிப்பிங்ஸ் கூட வந்திருக்கோம், நீங்க பார்த்துருப்பீங்க. எப்போ சார் ரிலீஸ்? இன்னும் ஒரு 2 monthsல பிளான் பண்ணியிருக்கேன், இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணல, பண்ணதான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இல்ல, அந்த கண்டிப்பா பாருங்க, அந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு காதல் சொல்லுங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார். ஆக்சுவலி வந்து உங்ககிட்ட பேசுற சந்தோஷத்துல அவருக்கு என்ன கேள்வி கேட்கணும்னே தெரியல. பட் ஸ்டில் நானே கேட்டுறேன். என்ன ஏதாவது கேள்வி வச்சிருக்கீங்களா மிஸ்டர் பெருமாள்? ஓகே. எங்க இருந்து பேசுறீங்க பெருமாள் நீங்க? கரூர். கரூர் மாவட்டம் குளித்தலையில இருந்து பேசுறேன். கரூர் மாவட்டம் குளித்தலையில இருந்து பேசுறாரு. ஓகே ஓகே, எனக்கு புரியுது நீங்க இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் பெருமாள் உங்களோட பேசுனது. நன்றி நன்றி பெருமாள், சோ கியூட். அவர் வந்து அதாவது வந்து அவர் வந்து கால் பண்ணிட்டே இருந்திருப்பாரு, டக்குனு லைன் கிடைச்ச உடனே என்ன கேள்வி கேட்கறதுன்னு தெரியல, பிளாங்க் ஆயிட்டேன். நமக்கெல்லாம் ஸ்கூல் ஆகும் இல்லையா, ஸோ அதே மாதிரி சேம் திங் ஹேப்பன். ஸோ பாலாஜின்னு எங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த யுதன் பாலாஜி, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் யுதன்? யுதன் யுதன் எனக்கு வந்து பாலாஜி நேம் வச்சுட்டாங்க. கொஞ்சம் இன்னொரு நேம் இருந்தா, ஆல்டர்னேட்டிவ் இருந்தா நல்லா இருக்கும் வீட்டுல பெட் நேமா அப்படின்னு சொல்லி நானே வச்சுக்கிட்ட பேர் தான் யுதன். சின்ன பிள்ளையில யுதன் வந்து
சுத்தமான ஒரு தூய தமிழ் வார்த்தை. அது யாருக்குமே தெரியாது, ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும். ஓகே. ஆனா அது செம பியூர் தமிழ் வார்த்தை. அதுக்கு மீனிங் வந்து வாரியர்னு அர்த்தம் யுதனுக்கு. ஸோ என் வீட்டில் எல்லாரும் யுதன் யுதன் பெட் நேமா ஒன்லி ஃபேமிலிக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த நேமே எனக்கு சினிமாக்கும் வச்சிடலாம், யுதன் பாலாஜி அப்படின்ட்டு. ஆக்சுவலா அந்த நேம் என்னன்னா எனக்கு பையன் பிறந்தா வைக்கணும்னு வச்சேன், நான் கிரியேட் பண்ணேன். அது எனக்கே வச்சுட்டாங்க கடைசியில் வீட்டில். ஓகே ஓகே, அதான் அதோட ஃபன். ஓகே, நீங்க வந்து நிறைய டிவி ஷோஸ் பண்ணிருப்பீங்க அண்ட் நிறைய வெளியே போய் மக்கள் எல்லாம் மீட் பண்ணிருப்பீங்க இல்லையா? அது மாதிரி பண்ணப்போ உங்களுக்கு வந்த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா யார், எது சொல்வீங்க? மறக்கவே முடியாது இந்த ஃபேன் அப்படின்னா என்ன சொல்வீங்க? எனக்கு வந்த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் தான் வந்து லல்லி அம்மா தான். பருதி அவரோட ஒய்ஃப். ஓகே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அவங்க மகன் என்ன மாதிரியே இறந்து போயிட்டாரு. ஸோ நான் அவங்கள மாதிரியே இருப்பேன். நிறைய பேர் அவங்களோட அடாப்ஷன் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலி அவங்க என்னோட பெஸ்ட் ஃபேன். அவங்க எனக்கு அம்மா மாதிரியே தான். அவங்க அந்த அளவுக்கு என் மேலே பாசம் காட்டி லைவாக ஒரு பாசத்தை நான் பார்த்தேன் என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம். அது இன்னும் என்னால் மனசில் மறக்கவும் முடியாது, அழியவும் முடியாது. நான் என்றைக்குமே அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும். ஷீ இஸ் லேட் நவ், மேல போயிட்டாங்க. ஓகே, பட் மேல இருந்து she'll be blessing you. Yeah, definitely she'll be blessing you. இப்போ அடுத்த காலர் வந்து லைன்ல ரெடியா இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க, டிவி பார்க்காம பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார். எஸ், ஹலோ, வணக்கம். யா, வணக்கம். வணக்கம் சார். சுதாகர். நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே, உங்களுடைய கேள்வி யுதன் கிட்ட என்ன கேள்வி கேட்க போறீங்க? எனக்கு வந்து நீங்க விஜய் டிவில நடிச்சீங்க இல்லையா, கணக்காம் கலங்கள். அதுல இருந்து ரொம்ப ரெகுலரா பார்ப்பேன். நம்ம ஆக்சுவலா எங்களோட ஸ்கூல் லைஃப் மாதிரியே இருக்கும். உங்க ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கும் சார். நன்றி சார். ஆக்சுவலா அது இல்லாம என் ஃப்ரெண்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேன். என்ன சொல்றது, அவங்க ரிங்க கூட பாத்தீங்கன்னா உங்க இந்த நேம் ரிங் போட்டிருப்பாங்க. உங்களோட போட்டோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி மொபைல்ல வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட நேம் நித்யா. ஜஸ்ட் நான் இப்போ மொபைல் சேனல் சேஞ்ச் பண்ணும்போது உங்களோட வியூ பார்த்த உடனே அவங்களுக்கு கால் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணேன். சோ ஸ்வீட் ஆஃப் யூ. யா, நன்றிங்க. ஹாய் நித்யா அப்படின்னு சொல்லுங்களா அவங்களுக்காக. என்ன நேம் அவங்களது? நித்யா. நித்யா. ஹாய் நித்யா, எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சுதாகர்? தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ ஜஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால உடனே கால் பண்ணிட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணேன். ஜஸ்ட் அவங்க ட்ரை பண்ணதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணி சொல்லணும்னு சொன்னேன் நான். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ். ரொம்ப நன்றிங்க. நகர்வலம் வருது விரைவில், கண்டிப்பா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. டெஃபினெட்லி பாருங்க, ஃப்ரெண்டு இவர் ஃபேனு, இவரோட ஃப்ரெண்டு ஃபேனு. இவர் உங்களுக்கு கால் பண்ணிட்டு நம்பர் வேற அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருப்பாரு. டெஃபினெட்லி அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இவ்வளவு ஆசைப்பட்டதால உங்களுடைய படத்துல இருந்து மறுபடியும் நம்ம அந்த கிளிப்பிங்க பார்க்கலாம். எனக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கிளிப்பிங். லவ் வரணும்னா என்ன பண்ணணும் டாக்டர்? லவ் பண்ணணும். எனக்கு ஓகே டாக்டர், அந்த பொண்ணுக்கு லவ் வரணும். அது ரொம்ப ஈஸி. லவ் வரணும்னா முதல்ல ரொமான்ஸ் வரணும். ரொமான்ஸ் வரணும்னா உடம்புல ஹார்மோன் சுரக்கணும். பர்டிகுலரா பெனில் தலைமை என்ற ஆசிட் உடம்புல அதிகமாகும் போது தான் பொண்ணுங்களுக்கு ரொமான்ஸ் வரும். அந்த ஆசிட் அதிகமாக என்ன பண்ணணும் டாக்டர்? சாக்லேட்ல இந்த ஆசிட் அதிகமா இருக்கு. சோ நிறைய சாக்லேட் சாப்பிட்டா பொண்ணுங்களுக்கு ரொமான்ஸ் வரும். ரொமான்ஸ் வந்தா க்ளோஸா பழகுறவங்க மேல லவ் வரும். அப்படியே டாக்டர்? இனிமே காலேஜ் போகும்போது புக்ஸ் எடுத்துட்டு போறியோ இல்லையோ, மறக்காம சாக்லேட் எடுத்துட்டு போ. ஓகே டாக்டர். ஏய், சாக்லேட் சாப்பிட்டா லவ் வரும், ஆனா அது வாங்கி கொடுத்த மேலதான் லவ் வரும்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அது உன்னோட டேலண்ட். தேங்க்யூ டாக்டர். ஒரு நிமிஷம். எனக்கு நிறைய பொண்ணுங்க சாக்லேட் கொடுக்குறாங்க. எனக்கு விஷயம் தெரிஞ்சதுனால நான் சாப்பிடுறது இல்ல. உனக்கு யூஸ் ஆகும், வச்சுக்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டாக்டர். அமேசிங் அமேசிங். ஸோ இந்த சாக்லேட் பத்தி எனக்கு ஒரு டவுட் இருக்கு, நான் அதை கேட்குறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு காலர் ஸ்ரீலங்கால இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ 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 ஹலோ, வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ ஹலோ, ஹாய், வணக்கம் சார். ஹாய், வணக்கம். சானியர், மிஸ்டர் சானியர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
ஸ்ரீலங்காவிலிருந்து. சொல்லுங்க உங்களுடைய கேள்வி யுதன் கிட்ட என்ன? ஹலோ சொல்லுங்க சானியர். நலச்சோம். நான் இவர் வந்து ஸ்கிரீன் பார்த்தேன். இதன் நல்ல ஸ்கிரீன், நல்லா பிடிக்கும் நினைக்கிற படம். நன்றி நன்றி. நான் 3 டைம் இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன். ஓ ஓகே. 3 டைம் வந்து நடிகர் மாதிரி சந்திக்கிறேன். வந்து அஜித் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ நீ அவர் லெவலுக்கு நீங்களும் பார்ப்பீங்கன்னு ஆசைப்படுறேன் நான். என்ன சொன்னாங்க? நீங்க வந்து ஒரு நல்ல லெவலுக்கு வரணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. ஓ தேங்க் யூ, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சானியர். ஹலோ கேக்குதுங்களா? ரொம்ப நன்றி சானியர். அஜித் சார் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, அவர் லெவலுக்கு நீங்க வரணும் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. ரொம்ப நன்றி சானியர். எனக்கும் அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். எனக்கு 2 பேருமே பிடிக்கும். தளபதி 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் ஈக்குவலா, வேற வேற விஷயத்துல. ரொம்ப தேங்க்ஸ், பெரிய கிரெடிட். ஓகே, thank you very much Sanier sir for calling from Sri Lanka all the way. And yes, உங்களுடைய தமிழ் ரொம்ப நல்லா இருக்கு. ஏதாவது கேள்வி ரொம்ப பிடிக்கும். அவர் ஏதாவது கேள்வி கேட்கணுமா? நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னு விருப்பப்படுறீங்களா யுதன் கிட்ட? ஹலோ. ஓகே, இட்ஸ் ஃபைன். ஸோ அதுதான் வந்து உங்களுடைய மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட். அண்ட் எஸ், இந்த மாதிரி ஆக்சுவலி நம்ம எல்லாம் வந்து இந்த டிவில இருந்து சினிமாக்கு போற செலிபிரிட்டி, நமக்கு நம்ம ஃபேவரட்டான செலிபிரிட்டின்னு சில பேர் இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆர்யா சாரோட நடிச்சப்ப எப்படி இருந்தது? செம ஃபன் ஆக்சுவலி. ஆர்யா சார் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்றது எனக்கு தெரியாது. ஓகே, யாரோ ஒருத்தவங்க பண்ண போறாங்க. அது வந்து ஆக்சுவலி வேற ஒரு பெரிய ஹீரோ இருந்தது. ஆர்யா சார் மாறி இருக்கப்பல அது அன்னைக்கு அதுதான் ஷூட்ன்றது எனக்கு தெரியாது. நான் போனேன்னா அவங்க சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு யாரோட ஷூட் தெரியுமா? யாரோட? ஆர்யா சார். என்னங்க இந்த படத்துல ஷாக்குக்கு மேல ஷாக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. சரி ஓகே, நானும் ரொம்ப நேரமா தேடுறேன். இந்த கார்ல இருப்பாரு, அங்க இருப்பாரு, காணவே காணும். தேடிட்டே போகும்போது ஒருத்தர் மேல இடிக்கிறேன். டிஷர்ட் போட்டு சாதாரண ஒருத்தர் டமால் இடிச்சுட்டு தள்ளுங்க அப்படின்ட்டு நான் போறேன். போப்பா அப்படின்ட்டு இந்த வாய்ஸ் இங்க கேட்ட மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா ஆர்யா சார் அப்படின்னு. என்னப்பா, அவருக்கு நான் தான் இந்த படம் இருந்தேன் அப்படின்னு. உடனே என்னப்பா உங்களுக்கு பிடிக்கும் சார், எனக்கு ரொம்ப சூப்பர்ப்பா, செல்ஃபி வேணுமா அப்படின்னாரு. இல்லை என்கிட்ட ஃபோன் ரொம்ப பிடிக்கும், ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு ஃபோட்டோகிராஃபர் வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு போயிட்டேன். அவரும் சூப்பர், என்ன பண்றேன், என்ன படிக்கிற அப்படின்னு. நானும் அவர் தெரிஞ்சுதான் கேட்குறாரு. நான் படிச்செல்லாம் முடிச்சுட்டேங்க. ஓகே சூப்பர் வெரி குட், எனக்கு ஷார்ட்டுக்கு நான் ரெடி ஆகணும் பை. ஷார்ட்டுக்கு நான் போயிட்டு எதிர்க்க உட்காடுறேன். உட்காந்து ஹேய் நீ எங்க? சார் நான் தான் சார் பாடம் ஹீரோ. நீயா? அவர் ஹீரோ அப்படின்னோடனே எங்கேயாவது உட்காந்து ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பாங்க. நீங்க அப்படியே ஓடி போய் தள்ளு தேடினோடனே அவரே ஷாக் ஆயிட்டாரு. செம்ம கேஷுவல். அப்புறம் இந்த சாக்லேட் மட்டும் வந்து எங்க 2 பேருக்குமே செம்ம ஃபன். என்னடா இது கான்செப்ட் சாக்லேட். அவர் சொல்றாரு, இங்க இருக்கிற சாக்லேட் யாரும் எடுத்துட்டு போக கூடாது, எல்லாத்தையும் நான் தான் எடுத்துட்டு போவேன், நிறைய கேர்ள்ஸுக்கு நான் கொடுக்க போறேன். செம ஃபன் பண்ணி. நைஸ். நம்ம தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைன்ல ரெடியா இருக்காங்க. ஹலோ, யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, ஹாய். குட் ஈவினிங் மேம். ஹாய் ஸ்வேதா, குட் ஈவினிங். நல்லா இருக்கீங்களா? ஓகே. யுதன் கிட்ட நீங்க என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க, அந்த கேள்வியை வந்து கேளுங்க. பட் டிவி பார்க்காம கேளுங்க, ஓகேவா? ஓகேங்க மேம். ஹலோ ஸ்வேதா, சொல்லுங்க. ஹாய்மா, எப்படி இருக்கீங்க? அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஐயோ செம்ம சுத்தி, சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை அண்ணா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹாய் சொல்லுங்கண்ணா. ஹாய், எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டேன். கேள்வி கேளுங்க, ஏதாவது கேள்வி கேளுங்க. எக்ஸைட் ஆயிடுறீங்க கேள்வி கேட்கணும். நான் ரொம்ப கேள்வி எதிர்பார்த்தேன். பிடிக்கும்னா கனாச்சாரம் காலங்கள் சீரியல்ல தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து நான் ஒரு 7th படிச்சுட்டு இருப்பேன். அப்ப எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த ஸ்கூல் ரோல்ல வந்தாங்காட்டி எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னும் நான் நெக்ஸ்ட் வந்து காலேஜ் லைஃப் பண்ணீங்களா, ஸோ கண்டினியூஸா ஸ்டூடெண்ட்ஸா பண்ணங்காட்டி இப்பவுமே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா. சோ ஸ்வீட், ரொம்ப நன்றி. ஆனா நகர்வலம் எப்ப ரிலீஸ்? இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணலாமா, அதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. தியேட்டர்ஸ் டேட்ஸ் பார்த்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ணுங்க. ஸ்வேதா ரிலீஸ் பண்ண உடனே சாரோட ரொம்ப பெரிய ஃபேன். ஓ சூப்பர்.
பட் வந்து இப்ப பூவே உனக்காக ஃபிலிம் ஓடிட்டு இருக்கு. பட் எனக்கு அது முக்கியம் இல்லன்னு நான் உங்க ஷோ பாத்துட்டு இருக்கேன். அந்த அளவு உங்க வெறித்தனமான ஃபேன். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா. ஓகே, வெரி ஹானஸ்ட். ரொம்ப ரொம்ப thank you. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. நீங்க நிறைய பணம் பண்ணிட்டே இருங்கனா ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாமா, கண்டிப்பாமா. நீங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் கண்டினியூஸா. ஓகே, thank you. ஸ்வேதா நகர்வலம் தியேட்டர்ல போய் பார்க்கணும், ஓகேவா? ஆக்சுவலி ஸ்வேதா அவ வாய்ஸ்ல எவ்வளவு ஒரு எக்ஸைட்மென்ட்ல ஐயோ வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தட்ஸ் நைஸ், தட்ஸ் ரியலி நைஸ். ஸோ அடுத்ததா வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு குட்டி ஆட் கமர்ஷியல் போயிட்டு வந்துட போறோம். ஸோ ஆடியன்ஸ் நீங்க எல்லாம் ரெடியா இருங்க. இன்னும் நிறைய தொடர்ந்து யுதன் பாலாஜி கிட்ட நீங்க நிறைய கேள்வி கேட்கலாம், சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய பேச போறோம். பட் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் அகில இந்திய அளவில் நடத்தும் சாராஸ் விற்பனை கண்காட்சி 2017 மார்ச் 9 தேதியிலிருந்து 21 வரை YMCA மைதானம், ராயப்பேட்டை. இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் தயாரிக்கப்பட்ட கலை மற்றும் கைவினை பொருட்கள், ஜவுளி பொருட்கள், சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத பொருட்கள், செயற்கை ஆபரணங்கள், உணவு வகைகள் என பல பொருட்கள் விற்பனைக்கு உள்ளன. அனுமதி இலவசம். அமேசிங் அமேசிங். ஸோ எஸ், பேக் டு தி ஷோ. உங்களுக்கு பயங்கரமான ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. அது கூட ஆனால் ஐயோ அதான் எப்படின்னா என் ஃபேவரட்டான ஹீரோட படம்லாம் போயிட்டு இருக்காங்க. நான் அதை பார்க்கல, உங்களுக்கு தான் ட்ரை பண்ணேன் இப்படிலாம் வந்து பேசுகிறாங்க. பேக் டு த சாக்லேட் கொஸ்டின். நீங்கள் யாருக்காவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா அது மாதிரி சாக்லேட்லாம் கொடுத்தா ஓகே ஒன்று? எப்பயுமே நான் எங்கள் அம்மாவுக்கு, என் தங்கச்சிக்கு எல்லாருக்குமே சாக்லேட்ஸ் கொடுப்பேன். இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடிலேருந்து. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பயங்கரமாக கொடுப்பேன் எல்லாருக்கும். ஏன்னா நம்ம மேலே பாசம் அதிகமாக இல்லை வீட்டில். அதனால அது ஏன் லவ்வுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். லவ் இஸ் காமன். நம்ம ஏன் அது பாய் கேர்ள்க்குள்ள அதெல்லாம் பண்ணக்கூடாது? எப்பயுமே யாரா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணாலுமே ஒரு சாக்லேட்டோட தான் போவேன். இதெல்லாம் போயிங்க, எனக்கு ஒரு சாக்லேட்டும் கொடுக்கல. இப்ப தெரிஞ்சிச்சுல, நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஓகே ஃபைன், சாக்லேட் கொடுத்துருவாரு. வெரி குட், வெரி குட். ஸோ இப்போ அடுத்ததா வந்து உங்களுடைய படத்துல இருந்து இன்னொரு ஒரு கிளிப்பிங் பார்க்க போறோம். பார்த்துட்டு இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம். என்னாலும் மலைகளில் போவோமா, எப்போதும் மலைகளாவோம். பனிவில் காலமா, எல்லோரும் பறவைகளாவோமா, என்னாலும் மலைகளில் போவோமா, எப்போதும் மலைகளாவோம். பா 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 பா. பனிவில் காலமா, எல்லோரும் பறவைகளாவோமா, என்னாலும் மலைகளில் போவோமா, எப்போதும் மலைகளாவோம். பா 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 பா. அதிகாலையில் சூரியன் இருப்பது, இலை கூட்டுங்க சோம்பலை முடிகிறது, தொடுவானதும் எங்கே கையால் தொடுவோம். ஒரு காலினை தவங்கள் செய்யுது, மருந்தாவும் மழை வரம் கேட்குது, முகிலோடுது அங்கே தூதாய் செல்வோம். சின்ன பார்வை நாம் பார்க்கும் போது பார்வை நாம் பார்க்கும்போது இந்த பூமையாவும் நமது சொந்தமே. தாவையை தென்றல் தந்து வீசுமே, தினமென்றே தந்து வாழ்ந்தா இதயம் என்னுடன் பேசுமே. காற்றில் பயணம் போகவே ஒரு கேட்கும் சிக்னல் இல்லையே, அடக்குறிகள் பாடும் பாட்டுக்கு ஒரு ரெண்டும் சத்தனம் இல்லையே. நேற்றோ கடந்தோடும் இந்த சாங்ல பாத்தீங்கன்னா நீங்க மிஸ்ஸிங் அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்து லைன்ல ரெடியா இருக்காங்க. அவங்க யார் எங்க இருந்து பார்க்கலாம். ஹலோ ஹலோ, டிவி வால்யூமை ரெடியூஸ் பண்ணிடுங்க. டிவி வால்யூமை ரெடியூஸ் பண்ணிட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, அப்பதான் வந்து நல்லா பேச முடியும். எஸ் ஹலோ, வணக்கம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க. டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுங்க. சந்தியா கம்மி பண்ணாச்சு மேடம். ஹலோ ஹலோ, ஹாய் சந்தியா, சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ சந்தியா, நீங்க பேசுறது எனக்கு நல்லா கேக்குது. சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி யுதன் கிட்ட என்ன கேள்வி கேட்கணும் கேளுங்க. ஹலோ, ஹாய் சந்தியா. ஹாய் சந்தியா, கேக்குதா? உங்க பேரு ரொம்ப பிக் ஃபேன். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா. அண்ணா உங்க எங்க இருந்து பேசுறீங்க? பாட்டு ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா. என் ஃப்ரெண்ட்ஸ்ங்க எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்கலாம்.
ரொம்ப நன்றி. என்ன ஏன் உங்களுக்கு பிடிக்கும்? ஒரு ஸ்பெசிபிக் ரீசன் சொல்லுங்க. இதை நான் தெரிஞ்சுக்கணும். கணக்காலங்கள்ல இருந்து எல்லாமே பிடிக்கும்னா உங்க போட்டோ எல்லாமே வச்சிருக்கேன் நானு. ரொம்ப நன்றி சந்தியா. சந்தியா, என்னோட கொஸ்டின் கேளுங்க. என் கேள்வி என்னன்னா, என்ன எதனால உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சது அதை சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன் நான். உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னா அதான் என்ன காரணத்தினால பிடிக்க ஆரம்பிச்சது? ஏதாவது ஒரு சின்ன ஸ்பார்க் இருக்கும்ல, எதனால? நல்லா நடிக்கிறீங்க, எக்ஸ்பிரஷன். ஓ, எக்ஸ்பிரஷன். தேங்க் யூ. நன்றி நன்றி. ஓகே, அதாவது ஸ்டார்நெட் சந்தியா நீங்க ஏதாவது क्वेश्चन கேட்கணுமா யுதன் கிட்ட? ஏதாவது கேளுங்க ஜாலியா. ஹலோ, சொல்லுங்க சந்தியா, சொல்லுங்க சந்தியா. ஹலோ அண்ணா, நீங்க ஆன டான்ஸ் ப்ரோகிராம் செமையா இருந்துச்சுனா. ரொம்ப நன்றி சந்தியா, ரொம்ப நன்றி. நீங்க டைட்டில் வின் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நினைச்சேன், ஆனா ரன்ல பண்ணீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதோ ரன்ல பண்ணதா இல்ல அவ்வளவுதான் சந்தியா? எல்லாம் பாத்துட்டாங்க, அவங்க ஹாய் சொல்லுங்க. சொல்லிருங்க, அவங்க फ्रेंड्स எல்லாம் பாக்குறாங்க. ஹாய் சொல்லுங்க சந்தியா. சொல்லுங்க. ஓகே, அவரோட கால் வந்து கட் ஆயிடுச்சு. பட் ஸ்டில், அதாவது ஸ்டார் நைட் ஷோல காலர் தான் வந்து ஸ்டார் கிட்ட क्वेश्चन கேட்கணும். எக்ஸைட்மென்ட்ல எந்த காலரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. யுதன் வந்து நானே கேள்வி கேட்டேன் அப்படின்னு கேள்வி. இதுதான் சான்ஸ். நான் வந்து அவங்க என்னோட ஃபேன் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க முடியும் சில விஷயங்கள், எதை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு, எதை இம்ப்ரூவ் பண்ணலாம். சோ உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் உங்களோட ஆக்டிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பேக் டு த क्वेश्चन. சோ சாக்லேட்ஸ் வந்து நீங்க எல்லாருக்கும் வந்து வாங்கி கொடுத்திருக்கீங்க அண்ட் தி பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் உங்களுடைய. நீங்க ஒரு क्वेश्चन ஒன்னு கேட்டீங்க, ஏன் இந்த சாங்ல வந்து ஏன் வந்து நீங்க இல்ல அப்படின்னு சொல்லுங்க. ஏன் இந்த சாங்ல இருந்திருப்பேன்? கரெக்டா 3 ஷாட் தான் இருப்பேன் அந்த சாங்ல. ஓப்பனிங், மிடில் அண்ட் எண்ட்ல மட்டும் இருப்பேன். 3 ஷாட் தான் இருப்பேன். ஒரே ஒரு ஷாட் மட்டும் வந்துட்டு போவேன். அது என்ன ஆச்சுன்னா, காலையில நாங்க ஷூட் ஸ்டார்ட் பண்ணி அந்த 3 ஷாட் தான் எடுக்கிறோம் வேற வேற லொகேஷன். 4வது ஷாட் எடுக்கும் போது அந்த ஹில்ஸ்ல வந்து கால் ஸ்லிப் ஆகி உருண்டுட்டேன். உருண்டுட்டேன். ஸோ லிகமெண்ட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் சினிமால கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் டவுன் டு எர்த் பர்சன் லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ண பர்சன் நதியா மேம். சச் அ ஸ்வீட்டஸ்ட் பர்சன். எனக்கு ஆனா அங்கிருந்து ஓடி வந்து என்னை எடுத்து மடியில் வச்சுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு எவ்ரி ஒன், லிங்குசாமி சார், அவர் தம்பி போஸ் சார், டிரெக்டர், இவங்க எல்லாருமே, பிருந்தா மாஸ்டர், எல்லாருமே என்னை டேக் கேர் பண்ணி அண்ட் தென் ஸ்டிக் வச்சு தான் நான் ஒரு வாரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸ் நான் ஸ்டிக்ல தான் நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோ அதனால அந்த சாங்ல நான் இல்ல. பட் எதனால நீங்க டான்ஸ் ஆடும்போது, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது அது குழியா இருக்கும். எல்லாருக்கும் கரெக்டா பிளேஸ்மென்ட் ஆயிடுச்சு, எனக்கு மட்டும் குழி. அந்த குழியில மாட்டாம தான் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் ஸ்லிப் ஆயிடுச்சு, அந்த புல்லு வலிக்கிடுச்சு. வலிக்கு அதுல மாட்டி ஊர்ல ஆரம்பிச்சு. அத பார்த்த உடனே நதியா மேம் கூட ஓடி வந்து வெயிட் கம்மியா இருக்கறதால தூக்கிட்டாங்க. தூக்கல, அப்படியே தாங்கி பிடிச்சிட்டாங்க. ஓகே, இதே நாளா விழுந்திருந்தா யோசிச்சு பாருங்க. ஓ மை காட். இல்லங்க, டக்குன்னு இதை யோசிச்சு பார்த்தேன். ஓகே சரி, நம்ம யுதன் அப்படிங்கறதால ஈஸியா பிடிச்சிட்டாங்க அப்படின்னு. இப்போ உங்களுடைய படத்துல இருந்து ஒரு காட்சி நம்ம பார்க்க போறோம் அண்ட் உங்களுடைய அப்கமிங் இனிமே நகர்வலம் படத்துல இருந்து பார்க்கலாம். கல்ல வீசுற, என்னுள்ள வீடு கட்டுற, ஏதேதோ பேசி போகிற, என் நெஞ்சு லேசி போடுற, நால நீயும் போகிற, நால மனசை இழுக்கிற, என்னான்னு பார்க்கும் முன்னால என் மேல லாரி ஏத்துற. என்னுள்ள வீடு கட்டுற, ஏதேதோ பேசி போகிற, என் நெஞ்சு லேசி போடுற, நால நீயும் போகிற, நால மனசை இழுக்கிற, என்னான்னு பார்க்கும் முன்னால என் மேல லாரி ஏத்துற.
ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் பெரிய பையனா காமிக்கிறது இந்த படத்துல தான் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாள் ஸ்கூல் பையனா காலேஜ் பையனா பார்த்துட்டு இருந்தோம். தொடர்ந்து நம்ம பேச போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்து லைன்ல ரெடியா இருக்காங்க. ஹலோ. ஓகே, இப்பதான் தெரியுது உங்களுக்கு ஏன் வந்து இவ்ளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா they are relating you with their day to day life. அதாவது யுதன் வந்து நம்மள மாதிரியே இருக்கா. நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது நீங்களும் ஸ்கூல் ஸ்டூடெண்டா வந்தீங்க, நாங்க காலேஜ் போகும்போது நீங்களும் காலேஜ் வந்துட்டீங்க. எஸ், இப்போ நாங்க ஒர்க்கிங், நீங்க ஒர்க்கிங். ஸோ they are like easily relating you with their life இல்லையா? இன்ஃபேக்ட் உங்களுடைய டெலி சீரிஸ் கூட பாத்தீங்கன்னா that's such a lovely role played by you. I think அது வந்து ஒரு ரெவல்யூஷனே சொல்லலாம் சீரியல் ஹிஸ்டரியில. எவ்ரிபடி என்னையே நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டாங்க. 10 years of KKK இப்போ அந்த ஸ்பெஷல் டே வந்த போது எனக்கு கேட்டது இதே மாதிரி இன்னும் நீங்க பண்ண முடியுமா? என்னாலே திருப்பி அதை கிரியேட் பண்ண முடியாது. நாட் பாசிபிள். அந்த கேரக்டர் ஜோ அது அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான. டெஃபினெட்லி. நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வெறும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப நகர்வலம்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ரோல் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன மாதிரியான ஒரு ரோல்? தண்ணி லாரி டிரைவர். சென்னையில வந்து தெரு தெருவா போய் தண்ணி ஃபில் பண்ற தண்ணி லாரி டிரைவர். Oh my god, I think நான் ஃபில் பண்ண மாட்டேன். பாலசரவணன் தான் தண்ணி ஃபில் பண்றாரு. ஃபுல் காமிக்கல் செமையா இருக்கும். ஆக்சுவலி பாலசரவணன் நானும் அவரு கூட வர்க் பண்ணிருக்கோம் ராஜமந்திரில. வெரி வெரி ஹியூமரஸ் கை, ஹிலேரியஸ் கை. சோ உங்களுக்கு ஷூட்டிங் வந்து பயங்கர ஃபனியா போயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பட் இந்த சென்னையில ஆல்ரெடி நிறைய தண்ணி பிரச்சனை இருக்கு. நீங்க எப்படி இதெல்லாம் நிஜமாவே நம்ம நடிக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க டிவில, பட் இட்ஸ் ஆக்சுவலி நாட். அந்த கேரக்டரா வாழ்றோம் இல்லையா? சோ அந்த தண்ணி லாரி டிரைவர் ரோல் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா லாரி நான் டிரைவ் பண்ணோம் ஃபுல் ஹெவி டிராஃபிக்ல. சாதாரணமா டிரைவ் பண்றதே ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் என்னன்னா கேமரா இருக்கும், கேமரா ஃபேவரா இருக்கணும், டைலாக் பேசணும், அட் த சேம் டைம் சைட்ல ஒருத்தன் பூருவான் பைக்ல, இந்த பக்கம் கார் ஆர்ன் அடிப்பான், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு ஆக்டும் பண்ணிட்டு இதே மாதிரி ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன்னா எனக்கு ஒரு பீரியடுக்கு அப்புறம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. நான்லாம் தண்ணியில் டிரைவர்லாம் பயன்படுத்திட்டு இருக்கேன் ஒரு காலத்துல வண்டி ஓட்டும் போது. ஐ ரியலைஸ் நான் அங்கே போனதுக்கு அப்புறம் அதோட கஷ்டம் என்ன, அதோட டிராவல் என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. சூப்பரா இருந்தது. ஒரு ஏரியாவா போய் நீங்க அதுக்குன்னு ஒரு டைமிங், இந்த டைமிங்குள்ள அது கரெக்டா நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். எங்களுக்கு ஒரு ஆர்டர்ஸ் இருக்கும், அந்த ஆர்டர் நான் கம்ப்ளீட் ரியலாவே கம்ப்ளீட் பண்ண ஆர்டர். அப்படியா? யாராவது சண்டல போட்டாங்களா ஏன்பா எனக்கு இன்னும் ஒரு குடம் தண்ணி கொடுப்பா? நிறைய பேருக்கு தெரியாது ஆக்டிங் இருந்தா நாங்க ரியலாவே போய் பண்ணுவோம். பண்ணிட்டு கதை அடிச்சுக்கிட்டு இருக்கு. முதல்ல கீழே வந்து ஊத்துப்பா தண்ணி. நாங்க அப்படியே பார்த்துட்டு கேஷுவலா பேசிட்டு கட்டு கதரா காட்டிட்டு போறாங்க கேமரா அப்படின்ட்டு பேசிட்டு அப்படியே பண்ணுவோம். கேமரா வச்சிருக்கதே தெரியாது, நிறைய இடத்துல தெரியாமலாம் வச்சு எடுத்துருப்போம். அமேசிங். நிஜமாவே பெர்மிஷன் வாங்கிடுவோம் ஆஃப் கோர்ஸ், பட் பீப்பிள்க்கு அதுதான் அவரோட உஷார்த்தனத்தை. பெர்மிஷன் ஓகே, இப்போ ஒரு காலர் லைன்ல ரெடியா இருக்காங்க. எங்க இருந்து அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க. டிவி பார்க்காம பேசுங்க, டிவில கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, டிவி வால்யூம். ஹலோ ஹாய், வணக்கம். வணக்கம் சத்யா, நீங்க லைன்ல தான் சத்யா இருக்கீங்க, பேசுங்க, டிவி பார்க்காதீங்க. என்னது நர்வஸா இருக்கா? யுதன் கிட்ட பேசுங்க. ஹலோ ஹாய் சத்யா, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ப்ளீஸ் ஒரு ஹாய் சொல்லுங்க. புரியல. ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். சரி சொல்லுங்க, என்ன எதுவுமே கேட்க மாட்டீங்க, சைலண்டா. ஒரு ஃபேனுங்க, ஒரு எக்ஸைட்மென்ட்டா இருக்குது. ஒரு எக்ஸைட்மென்ட். ரொம்ப நன்றிங்க. உங்களோட ஃபேன் ஒரு ஃபேன் கணக்கன காலங்கள்ல இருந்து. ரொம்ப நன்றி. ஓகே சத்யா, நான் உங்களை ஒரு கேள்வி கேக்குறேன். இங்க பர்சன்டா படிச்சு ரொம்ப சின்சியரா பாப்பேன். அந்த நாடகம் என்ன பேசுறதே தெரியல. ரொம்ப நன்றி. இருங்க உங்களை ஒரு கேள்வி கேக்குறேன். நான் வந்து உங்களை இப்ப கிராஸ் செக் பண்ண போறேன். யுதனோட நேம் வந்து அவர் நடிச்ச சீரியல்ல என்ன பேர் அவரோட? ஜோ. ஓகே. பட்டாளம் படத்துல பட்டாளம் படத்துல ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், கிடைக்குமா கிடைக்காதான்னு. சரி சரி, அடுத்த கேள்வி. அவர் நடிச்ச படத்திலேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் எது? எனக்கு வந்து காதல் சொல்ல வந்தேன், பட்டாளம் நடிச்ச படம் எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆஹா, காதல் சொல்ல வந்தேன்ல எந்த சீன் ரொம்ப பிடிக்கும்? அவர் எதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஐயா அவருடைய எக்ஸ்பிரஷன், அது ஒரு காமெடியா வந்து அடிப்பாங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. சோ நீங்க ஏதாவது ட்ரை பண்றீங்க? இப்போ வந்து நகர்வலம்னு ஒரு படம், இப்போ சாங் பாத்தீங்கல்ல இதுக்கு முன்னாடி போச்சுல, அந்த படம் நகர்வலம்னு ஒரு படம் முடிச்சிருக்காங்க. அந்த படம் தான் இப்போ நெக்ஸ்ட் திரைக்கு வர போகுது. இப்போ ஒரு சாங் பாத்தீங்கல்ல, ரொம்ப நன்றிங்க. இப்போ ஒரு சாங் போச்சுல, கண்ணால கல்ல வீசுறாங்க, அந்த படத்துல இருந்து. யாருமே டச்சே இல்லைங்க, எல்லாம் அப்ப முடிச்சானே எல்லாரும் பை பை சொல்லிட்டு மறுபடியும் அந்த மாதிரி பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்குமா உங்களுக்கு?
தெரியல, வாய்ப்பு வந்தா எனக்கு தெரியல அந்த மாதிரி பண்றதுக்கு. ஏன்னா இப்ப எல்லாருமே ஒரு திசை போயிடுச்சு. அந்த கீழே நீங்க ஹைலைட் என்ன பேசுற எனக்கு தெரியல. நீங்க தான் ஹைலைட் ஆகுதுல. ஓ ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. உங்களுக்காக மேக்ஸிமம் அந்த சீரியலை பார்ப்பேன். ரொம்ப நன்றிங்க. ஸ்கூல் முடிஞ்ச வந்தோடனே அப்படியே அங்க என்ன நடக்கும் ஆக்சுவலா அப்படியே நடக்கும் சீரியல்ல. அப்படியா உங்க ஸ்கூல்ல இது மாதிரிலாம் நடந்துச்சா? இல்ல இதே பதில் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதே மாதிரி தான் எங்களுக்கும் நடக்கும், இதே மாதிரி தான் எங்களுக்கும். அப்ப பாதி பேர் கிளாஸ் அட்டென்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் அட்டென்ட் பண்ணுவோம். நைஸ் நைஸ். ஒரு படம் தான் உங்களுக்கு இது இருக்கா? அடுத்த படம் நகர்வலம் ரிலீஸ்க்கு வருது. இன்னும் 2 ப்ராஜெக்ட் ஓகே பண்ணிருக்கேன். ப்ராசஸ் நிறைய படம் கிடைக்க என்னுடைய ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயம் தெரியுமா சத்யா, ஆக்சுவலி யுதன் வந்து வெரி வெரி சூஸி. அவர் வந்து கிடைக்கிற படம் எல்லாமே எல்லாம் பண்ண மாட்டாரு. அவருக்கு ஸ்கிரிப்ட் பிடிச்சு ஸ்கிரிப்ட் நல்லா இருந்து இந்த படம் வந்து நல்லா ஹிட் ஆகும். அந்த படம் சக்சஸ் ஆகும். ஆமா, அதனாலதான் அவருடைய படம் எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் காலிங் சத்யா. இன்னும் வந்து நீங்க ரொம்ப நன்றி சத்யா, ரொம்ப நன்றி. நான் சார் கிட்ட தான் பேசுவேன். நான் 2 மணி நேரமா அவங்க வாய்ஷு கிட்டே பேசுங்க சத்யா. பாத்தீங்களா அவங்க ஃபேன்ஸ்ங்க அப்பலாம் பேச மாட்டாங்க. அவங்க அப்படியே ஃபுல் ஃபோக்கஸ் வந்து உங்க மேலதான் இருக்கும். சோ எஸ், நகர்வலம்ல வந்து இது ஒரு அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? ஸோ நகர்வலம்ல சோகமான எண்டிங்லாம் இல்ல, ஹாப்பி எண்டிங் தானே மோஸ்ட்லி உங்க படத்துல. சோகமான எண்டிங் கொடுத்து ரொம்ப அது இருக்கு கண்டிப்பா இருக்கு. இதுக்கு மேல நான் சோகமான எண்டிங் கொடுத்தேன்னா ஆடியன்ஸ் இதுக்கு அப்புறம் படத்துக்கு வரமா அவன் படம் அவன் செத்துருப்பானே. இதே முரளிக்கு அப்புறம் வந்து நம்ம யுதன் தான் வந்து சோகமான ஒரு ஃபீல் கொடுக்கறது முடிவு பண்ணிடுவாங்க. ஹோப்ஃபுல்லி இட்ஸ் நாட் தட் இல்லையா? உங்களோட ஃபேன்ஸ் ஆக்சுவலி நகர்வலம்க்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். பயங்கர த்ரில்லிங்கான ஒரு மூவி, சூப்பர் ஃபாஸ்டா இருக்கும், ரொம்ப டெம்ப்டா இருக்கும். செகண்ட் ஹாஃப்லாம் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க கண்டிப்பா. காமிக் அது எல்லாமே நல்லா இருக்கும். அண்ட் நகர்வலம் பத்தி இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். அது என்ன அப்படின்னா நகர்வலமுடைய பாடல்கள். யுவர் சாங்ஸ் ஆர் லைக் வெரி வெரி நைஸ். நான் வந்து யூடியூப்ல இல்ல விஷுவல்ஸ், ஸோ நான் ஆடியோ மட்டும் தான் கேட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க உங்களுடைய பாடல்கள்லாம்? எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சாங் ஸ்பெஷலா இப்போ போச்சு இல்ல, கண்ணால கல்ல வீசுல. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். ஃபர்ஸ்ட் கேட்டானே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஐயோ இது கண்டிப்பா கிளிக் ஆகும் இந்த சாங். இந்த படத்துல 3 சாங்குமே அதே மாதிரி பவன் தான் மியூசிக் டைரக்டர் பவன்ட்டு. 3 சாங்குமே செம்மையா பண்ணி கொடுத்தாப்புல. கண்ணால கல்ல வீசுற எப்படி அன்புள்ள சந்தியா அந்த படத்துலயோ அது மாதிரி இதுல வந்து அந்தாங்கரேன்னு ஒரு சாங், ஒரு சேட் சாங். அண்ட் இன்னொன்னு தினுசா தான் சொல்லிவிட்டாரு, ஒரு டான்சிங் நம்பர் மாதிரி. ஸோ இந்த 3 சாங்குமே எனக்கு ரொம்ப டச்சியா இருக்கும். அண்ட் இதெல்லாம் மீறி எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் என்னன்னா பசுபதி இந்த படத்துல கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணி டான்ஸ் பண்ணியிருக்காரு ஒரு சாங். இன்னும் குடிசை வாழ் மக்கள் இருக்காங்களே, அவங்கள பத்தின லிரிக்கல் வச்சு ஒரு சாங் செம்மையா இருக்கும். இஸ்துக்குன்னு போகுது என் மனசு, செம்மையா இருக்கும். செம்ம ஃபுல் லிரிக்ஸே செம்மையா இருக்கும். ஸோ சாங்ஸ் எல்லாமே லைவா நல்லா வந்திருக்கு. ஸோ எஸ், இப்போ லாஸ்ட் லக்கி காலர் நம்ம ஷோல வந்து லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யார், எங்க இருந்து பார்க்கலாம்? ஹலோ 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 மேம். ஹலோ சொல்லுங்க, லைன்ல தான் இருக்கீங்க. உங்களோட கேள்வி என்ன அப்படிங்கறத கேட்கலாம். ஹலோ மேம். ஜனனி, நான் உங்களோட பிக்கஸ்ட் ஃபேன். நான் உங்க ஹலோ ஹாய் ஜனனி. ஹலோ ஜனனி சொல்லுங்க ஜனனி. நான் உங்களோட பெரிய ஃபேன். நான் Facebookல உங்களோட எல்லா பேஜையும் நான் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்க மேரேஜ்க்கு என்னோட விஷஸ். நன்றி நன்றி ஜனனி. அண்ணா, நான் விஜய் டிவில பார்த்த ஃபர்ஸ்ட் ஷோ உங்க ஷோ தான். எக்ஸாம் டைம்ல கூட நான் கணக்காரங்கள் மிஸ் பண்ணாம பாப்பேன். என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேரக்டர் நீங்க தான். நான் ஜோ கேரக்டர். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. உங்களை ஜோன் தானே கூப்பிட தோணுது எனக்கு. சோ எப்படி சொல்றது, உங்களோட ப்ரோக்ராம் நான் மிஸ் பண்ணாம பார்ப்பேன். அதுக்கப்புறம் எல்லா உங்களோட மூவிஸ் எல்லாம் ஒண்ணு விடாம பார்க்க ஆரம்பிச்சேன். நான் பட்டாளம் கிட்டத்தட்ட 20 டைம்ஸ் உங்களுக்காகவே நான் பாப்பேன். அந்த பெல் சீன் தான் ஜஸ்ட் அன்ரிமெம்பர். நான் ரொம்ப லைக் பண்ணி பார்த்த சீன்ஸ். ரொம்ப நன்றி ஜனனி. Thank you so much. நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட நான் யாருக்குமே இது வரைக்கும் கால் பண்ணி பேசினது இல்ல. நான் டிவி ஷோஸ் லைவ் ஷோஸ்ல உங்களுக்கு மட்டும் தானே நான் கால் பண்ணிருக்கேன். உங்களை பார்த்ததுமே அப்படியே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். என்ன நம்பர் ட்ரை பண்ணேன்னு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வேற. So sweet. அண்ணா, நான் ஒன் செகண்ட் நான் எங்க சிஸ்டர் பேசணும். நான் வெயிட். ஹலோ ஜோஅண்ணா. ஹலோ வணக்கம். உங்க நேம்? ஹலோ வணக்கம். ஆக்சுவலி வந்து thank you very much for calling. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்க நேம்மா? என் நேம் பவித்ரா அண்ணா.
பவித்ரா ஆக்சுவலி டைம் முடிஞ்சிருக்கு. அண்ணா மெயின் ஒன் திங் நான் வந்து ஒரு சின்ன ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் கண்டினியூஸா உங்களோட மூவிஸ் கொடுத்துட்டே இருங்க. பிகாஸ் உங்களோட மூவி உங்களை வந்து பிக் ஸ்கிரீன்ல பார்க்காம எங்களால கண்டிப்பா இருக்கவே முடியாது. ஏன்னா கணக்கான காலங்கள்ல எங்க அக்கா ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு வச்சா. நான் அஃப்கோர்ஸ் நான் டவுட் பட்டேன், ஐயோ அக்கா கிட்ட போன் கொடுத்துட்டாங்களே அவளே பேசிடுவா, எனக்கு டைமே கொடுக்க மாட்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே, கண்டிப்பா இதை நான் எடுத்துக்கிறேன். கண்டிப்பா இனிமே நிறைய படங்கள் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ணா நிறைய மூவிஸ் வாங்க. நீங்க இல்ல நான் மூவிஸ் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இப்போ நிறைய மூவிஸ் நான் கொடுப்பேன். இந்த வருஷம் ஃபுல்லா வரும், கவலைப்படாதீங்க. Amazing. True fans Yudhan Balaji, and yeah, absolutely you deserve that. எவ்வளவு பேர் வந்து உங்க மேல எவ்வளவு அதீதமான அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாவே தெரிஞ்சிருக்கு. இன்னும் இதே மாதிரி உங்களை நான் பல ஷோஸ்ல வந்து மீட் பண்றேன். Thank you very much for coming today Star Nightல. நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா கொண்டு போயிருந்தீங்க. Thank you very much. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான செலிபிரிட்டியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, this is me Vaishali signing off. நன்றி, வணக்கம். கல்ல வீசுற என்னுள்ள வீடு கட்டுற ஏதேதோ பேசி போகிற என் நெஞ்சில் ஏசி போடுற நால நீயும் போகிற நால மனசை இழுக்கிற என்னான்னு பார்க்கும் முன்னால என் மேல லாரி ஏத்துற தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் அகில இந்திய அளவில் நடத்தும் சாராஸ் விற்பனை கண்காட்சி 2010